இருக்கிறோம். எங்களை உருவாக்க ஆண்டவர குயவன் கையில் இருக்கிற களிமண்களை போல இருக்கிறோம். எங்களை உருவாக்க ஆண்டவர தேவனுடைய சித்தமான பாத்திரங்களாக நாங்கள் வனப்பட ஆண்டு கிருபை செய்ய நாங்கள் செபிக்கிறோம். தாழ்த்தி தருகிறோம். இதோட பாங்களோட கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்ததை நினைவு கூறுகிறதான இந்த நாட்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களும் இந்த நாட்களை தேவனுடைய நமக்காக கல்வாரி சிலுவையை சுமந்ததார் ஒரு நாளாக இந்த நாட்களை செய்கிறாங்க, நினைவு கூறுகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வண்ணமாகவும் நாம் தேவனுடைய சமூகத்தில் அந்த நமக்காக இதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்தில் கடந்து வந்தார், ஏன் பாடுகளை பட்டார், ஏன் மரித்தார் என்கிற காரியங்களை வேதத்திலிருந்து இன்னும் சில செய்திகளை நாம் அடையும்படியாக தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு சில வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 23ஆம் அதிகாரம் அதனுடைய 74 வசனத்தை நாம் ஒரு வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே தேவன் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே கொடுத்து அந்த இடத்தில் அவர் சொல்லப்பட்டதான வசனங்களை என்ன செய்கிறாங்க, எல்லாரும் தியானிக்கிறாங்க. அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே தேவன் தன்னுடைய ஜீவனை எதற்காக கொடுத்தார் என்று சொன்னால், உலகத்தில் எத்தனை மனுஷர்கள் பாவத்தில் இருக்கிறார்களோ அத்தனை மனுஷர்களையும் விடுவிக்கும்படியாக. அல்லேலூயா. எத்தனை ஜனங்கள் பாவத்தில் இருக்கிற அவங்களை எல்லாரையும் விடுவிக்கும்படியாக. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பாவத்திலிருந்து ஒரு மீட்பை தரும்படியாகவோ, பழைய பாட்டின் காலங்களிலே பாவங்கள், ஒரு மனுஷனுடைய பாவங்கள் ஒரு அளவுக்கு தான் மன்னிக்கப்படும். மீறி போகும் பொழுது அவனுடைய பாவங்கள் நிச்சயப்படுகிறதில்ல, மன்னிக்கப்படுகிறதில்ல. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுகிறார், 7 அல்ல 70 தடவை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பார்க்கும் பொழுது 10 முறைக்கு மேலாக எத்தனை பேர் சோதித்தார்களோ அவர்கள் ஒன்றும் அந்த கானானுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. 10 முறைக்கு மேலாக சோதித்தவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சொல்லியிருக்கிறார், 7 அல்ல 70 தடவை நீ மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சிந்தப்படுகிற ரத்தம் இயேசுவின் ரத்தம் அல்ல, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சிந்தப்படுகிறது இயேசுவின் ரத்தம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சிந்தப்படுகிற ரத்தம் மிருகத்தின் ரத்தமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் என்ன செய்கிறாங்களாம், தெய்வமாக ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால தான் பிதாவுடைய மகிமையை யாரையும் கொடுத்திருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் கடந்து வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டதான அந்த காரியங்களை அவர் நிறைவேற்றி இந்த உலகத்திலிருந்து கடந்து போயிருக்கிறார். அவர் சிலுவையில் இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை என்னவென்று பார்க்கும் பொழுது, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த இடத்துல அவருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, நாம் நியாயப்பிரமாணத்தின்படி அவருக்கு தீர்ப்பு செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், இவர்கள் செய்கிறது என்ன இவங்களுக்கு விஷயம் இல்லை, தெரியாமல் வந்திருக்கிறாங்க. நான் நியாயப்பிரமாணத்தின்படி வந்திருக்கிறேன், நான் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்டு தான் அந்த உலகத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா,
அல்லேலூயா. தீர்க்கதரிசி மூலமாக அவர் உரைக்கப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தின் ஜனங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக ஒருவர் இந்த உலகத்திலே கடந்து வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், இவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வேதத்துக்கு புறம்பான காரியம், நமக்கு விரோதமான காரியம். இவன் ஒரு தாயின் வயிற்றில் அல்லவா பிறந்திருக்கிறான், இவன் எப்படி தெய்வமாக முடியும் என்று சொல்லி அவர் எல்லாரும் என்ன செய்கிறாங்களா, புறக்கணிக்கிறாங்க. ஆனால் அநேகர் ஏற்றுக்கொள்கிறாங்க. அல்லேலூயா. அநேகர் செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. அநேகர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், அது இங்கே சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்னு சொன்னால், மனுஷனை அழிப்பதற்காக வரல, மனுஷனை எதற்காக மீட்பதற்காக வந்திருக்கிறார். ஆனால் மனுஷன் என்ன செய்யல, மீட்பதை தெரிந்து கொள்ள வேதம் சொல்லுகிறது, நியாயசாஸ்திரிகளும் பரிசேயர்களும் தங்களுக்கு கேடுண்டாக்கும்படியான காரியங்களை அவங்க தேடிக்கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லப்படுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஆனால் இவர்கள் நேர் மாறி இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக தான் செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு அப்படிதான் அநேகர் தேவனை ஆராதிக்கிறாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறாங்க. தேவனுக்கு பிரியமில்லாத அநேகரை நியாயம் தீர்க்கிறது தான் அநேகருடைய வேலை. அதே மாதிரி தான் அன்றைக்கு இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கிறது அநேகருக்கு வேலையாக இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, நாம் எதிலே கற்றிருக்கிறோமோ அதிலே நிலைத்திருக்கணும். கற்றிருக்கிற காரியங்களை நிலைத்திருந்து என்ன செய்யணுமா, நான் தேவனுக்கு ஏற்ற காரியங்களை செய்யணும். பாருங்க, வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டுக்கிற வார்த்தை ஒரு மனுஷன் செய்யுமா, பிழைக்கப்படணும்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தையை அநேகர் செய்வாங்க, அந்த நாட்களை புறக்கணித்தாங்க. ஏன் புறக்கணித்தாங்கன்னு சொன்னால், அவங்களுக்குள்ள கிரியை செய்கிறதான ஆட்கள் வேற. அல்லேலூயா. கிரியை செய்கிறதான காரியங்கள் வேற. ஏன்னு சொன்னால், அவங்க வசனத்துக்கு என்ன இடம் கொடுக்கவில்லை. தங்களை விட்டு எடுபடாத நல்ல காரியத்தை அவங்க தெரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அது மெய்யான தெய்வமா என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கல, இது தெய்வம் தானா அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல காத்திருந்துருச்சுல, ஜெபிக்கல, மாறி அவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் அநேகர் அப்படி தான் அல்ல. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அந்த காரியங்கள் என்ன செய்யணுமா, வெளியே வரணும். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள். அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யணும். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு தான் என்ன செய்யணும், நம்ம கடைபிடிக்க வேண்டும் என்று இங்கே வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3 அதனுடைய 17-18 வாசிப்போம். சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்றும் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லோருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி இருக்கிறார், கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசி மூலமாக வேத வாக்கியங்களால் முன் அறிவிக்கப்பட்டவைகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். அறியாமையினாலே. அல்லேலூயா. எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி ஒரு மனுஷன் சொல்லுவான்னு சொன்னால் அவனுக்கு ஒன்றுமே செய்யாது, தெரியாது. அல்லேலூயா. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு எந்த மனிதன் சொல்லுகிறானோ அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் ஒன்றுமே தெரியவில்லை என்று சொன்னால் தேவனிடத்தில் நிச்சயமாக கற்றுக்கொள்ளணும். எனக்கு கற்றுக்கொள்ளணும், தேவனிடத்தில் கடந்து வந்து நிச்சயமாக கற்றுக்கொள்ளணும். என்னுடைய சுமை லகுவாகியும். அப்போ தேவன் எப்படிப்பட்டவரா, லகுவானவர். அவர் நினைச்சுக்கிறாரா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்குறாரு, தேவனுடைய வசனங்களை கற்றுக் கொடுக்கிறார், தேவனுடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி பரலோக ராஜ்யத்தை போகணும்னு நினைச்சுக்கிறாரு, கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணுமா, தேவனுடைய சமூகத்தில் நிற்க வேண்டிய நம்முடைய காரியம் தான். அப்போ தான் நம்முடைய அறியாமைகள் என்ன செய்யும், நம்மளை விட்டு அகன்று போகும், அறியாமைகள் மாறி போகும். இன்றைக்கி அறியாமையினால தான் அநேகர் செய்கிறாங்க இல்லை. வேதம் ஒன்று தான், ஆனால் ஒவ்வொரு விதத்தில் இன்றைக்கு தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்னது, அறியாமையினாலே. அல்லேலூயா. அறிந்து செய்கிறதல்ல, அறியாமையினாலே. ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க ஏசப்பான்னு சொல்கிறாங்க, தேவனன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்க, அவர் சொல்லுகிற காரியத்தை ரிசியில் செவி கொடுக்கல.
அல்லேலூயா. அந்த அறியாமையினால செய்கிறவர்களுக்கு அவர் அநேக தருணங்களை கொடுக்கிறார், அவர் அறியும்படியாக. ஆனால் அந்த தருணங்களை அவங்க உபயோகப்படுத்திக் கொள்ளாத பட்சத்தில் கடைசியில் அவங்களுக்கு என்ன உண்டாகுமா? வேதனைகள் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதனால் நம்ம அறியாமையில் என்ன செய்யணுமா? தேவனுடைய சமூகத்தில் வந்து நாம் கற்றுக்கொள்ளணும். தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகள் என்ன செய்யணும்? நாம் கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளுகிறது நமக்கு முக்கிய காரியமாக இருக்கிறது. இல்லைன்னு சொன்னால் நான் ஆதியிலே விசுவாசி, ஆதியிலிருந்து வேதத்தை படித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு வேதத்தை தெரியாது ஒன்றுமில்லை என்று சொல்லி அப்படி சொல்லிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் அப்படி தான் சொல்லிக் கொண்டிருப்போம் இல்லை. அப்போ அப்படி அல்ல, நம்ம தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளணும். வேதத்தில் இன்றைக்கு நேற்றைக்கு எழுதின காரியங்கள் எல்லாம் அது 2000 வருஷத்தின்பாக எழுதப்பட்டதான வார்த்தைகள். இன்றைக்கு இந்த வேதாகமத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் உலகத்தில் என்ன செய்கிறது? நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறாத ஒன்றுமே இல்லை, இன்றைக்கு எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் அறிவீர்கள், ஆனால் முடிவுடனே வராது. இன்றைக்கி நம்ம யுத்தத்தை கேட்குறோமா? கேட்குறோம். அல்லேலூயா. அங்கே யுத்தம் நடக்கிறது, இங்கே யுத்தம் நடக்கிறது, காசாவில் யுத்தம் நடக்கிறது அப்படின்லாம் கேட்குறேன் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தங்கள் நடந்து கொண்டு தான் இருந்தது, இப்பொழுது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த யுத்தம் அல்ல, இது இன்னும் உலக நாடுகள் யுத்தங்கள் எல்லாம் இங்கே உலகத்தில் நடக்க இருக்கிறது. அல்லேலூயா. தெய்வ வார்த்தைகள் நிறைவேறி கொண்டு தான் இருக்கிறது. மனுஷர்களோ தற்பிரியராயும் பணப்பிரியராயும் என்ன செய்கிறாங்க? சகோதர அன்பு இல்லாதவங்களாம் இருப்பாங்கன்னு சொல்லி இருக்கு. அப்படி தானே? அல்லேலூயா. இன்றைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க இல்லையா? சகோதரர்களுக்குன்னு இல்லை, இன்றைக்கி ஒற்றுமைகள் இல்லை. அப்படி தானே? அல்லேலூயா. இன்றைக்கி நாம் என்ன செய்யணுமா? தேவனுடைய திட்டங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தது வீணாக போகக்கூடாது. நான் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வந்து ஆராதிக்கிறது என்ன செய்யக்கூடாது? வீணாகி போகக்கூடாது. பைபிளில் ஒரு வசனம் உண்டு. ஒரு தைலக்காரன் தன்னுடைய கையில் ஒரு தைல குப்பை வச்சிருக்கிறான். அந்த தைல குப்பின்னு சொல்கிறது விலையேற பெற்றது. அது நிறைய அந்த பரணி நிறைய என்ன இருக்கிறது? அந்த அந்த வெள்ளை போலமா அந்த பரணி நிறைய என்ன இருக்கிறது? அது பரிமள தைலம் இருக்கிறது. அதில் ஒரே ஒரு ஈச்சை விழுந்தால் அதில் இருக்கிற முள்ளு தைலத்தை நிச்சயமா அது கெடுத்து போடும். அல்லேலூயா. அது முள்ளு அந்த வாசனையும் அது நாற்றம் எடுக்க பண்ணும் அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. அல்லேலூயா. அது முழுமையாக நிச்சயம் அதை கெடுத்து போட்டு ஒரே ஒரு சின்ன காரியம், அது விலை மதியாதது தான். அந்த விலை மதியாததுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஓட்டை விழுந்தால் போதும், நம்முடைய ஜீவன் விலை மதியாதது. அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்கு ஜீவனை கெடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு காரியம், கசப்பான ஒரு வேர் முளைத்தெழும்பி அப்படின்னு வசனம் உண்டு. அல்லேலூயா. கசப்பான காரியங்களை தான் இன்றைக்கு நம்மை தேவனுடைய சமூகத்திலிருந்து நம்மை மாற்றி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வார்த்தை பார்க்கலாம். இரண்டாவது வார்த்தை லூக்கா 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு பரதீசில் இருப்பாய். பாருங்க, இன்றைக்கு நீ என்னுடனே கூட எங்கே இருப்பாய்? பரதீசில் இருப்பாய் என்று தேவன் அந்த சிலுவையில் இருந்த ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய 2 பக்கத்திலையும் 2 கல்லர்கள் சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்தாங்க. அல்லேலூயா. 2 பக்கத்திலேயும் சிலுவையில் அடிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு பக்கத்தில் நிற்கிறவன் தன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொள்ளாமல் ஆண்டவரை என்ன செய்கிறானா? பரியாசம் பண்ணுகிறான். இனி ஒரு பக்கத்தில் நிற்கிறவன் என்ன செய்கிறானா? நான் தப்பின்படி தண்டிக்கப்படுகிறேன், நான் செய்கிறதான குற்றத்தின்படி தண்டிக்கப்படுகிறேன். இதோ இருக்கிறாரு, இவர் எப்படிப்பட்டவர்? நீதிபரர் அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் என்ன செய்கிறானா? தன்னுடைய பாவங்களை ஒப்புக்கொள்ளும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்படுகிறது. இவன் இந்த இடத்துல அந்த பாவத்தை மறைக்காதபடிக்கு ஒப்புக்கொண்டபடியினாலே ஆண்டவர் அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட எங்கே இருப்பாய்? பரதீசில் இருப்பாய் என்கிற ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆவது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2:7.
ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை பசிக்க கொடுப்பேன் என்று உள்ளது. அல்லேலூயா. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு அந்த பரதீசை என்ன இருக்குமா, மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சம். அப்போ இந்த பரதீசை தான் அவனுக்கு சொன்னார்னு தெரியல. ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது, இன்றைக்கு என்னுடன் கூட பரதீசியில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். இங்கே சொல்லப்படுகிறது, பரதீசியில் போகிறவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுமா, ஜீவ விருட்சத்தின் கனி கொடுக்கப்படும். அல்லேலூயா. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை யார் இழந்து போனது? யார் இழந்து போனது? ஆதாமும் ஏவாள் இழந்து போனாங்க. ஆண்டவர் அந்த இடத்து அநேக கனிகளை அங்கே கொடுத்திருந்தார். ஒரு கனியை தான் விலக்கி இருந்தார். அல்லேலூயா. அந்த இடத்தில் இருந்த கனிகள் எல்லாம் என்ன விருட்சம்? ஜீவ விருட்சத்தின் கனிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் இழந்ததை இன்றைக்கு ஆண்டவர் தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்து நமக்கு அதை தருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய பாவங்கள் இன்னைக்கு மறைக்கப்படக்கூடாது. ஆண்ட சமூகத்தில் ஆண்டவர் என் குற்றங்கள் மன்னிக்கப்படணும், என் பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்ட சமூகத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய அந்த பாவங்களை எல்லாம் நமக்கு உணர்த்தி தருவார். இந்த பாவம் இருக்கிறது, இந்த காரியம் இருக்கிறது, இந்த காரியம் இருக்கிறது சொல்லி ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரா, உணர்த்தி தருகிறவா இருக்கிறார். அநேகருக்கு நீங்கள் பாவம் செய்திருக்கிறீங்கன்னு சொன்னால், நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு கேட்பாங்க. இந்த உலகத்தில் அநேகர் அப்படி தான், நான் இன்றைக்கு யாருக்கு என்ன செய்யலை, ஒரு தப்பு கூட பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவன் ஆராதிக்காததே பாவம். அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் வந்து தேவனை ஒரு மனுஷன் ஆராதிக்கவில்லை சொன்னாலே அது ஒரு பெரிய பாரம். ஆவியான தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்காததே, தன்னை ஜீவபலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்காததே பாவம். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய சமம் எதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? தேவன் ஆராதிக்கபடியாக. தேவனுடைய அந்த பெட்டிக்கு முன்பாக தாவீது என்ன பண்ணானோ, தேவன் ஆராதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த பெட்டிக்கு முன்பாக விக்கிரகங்களை கொண்டு வைக்கிறாங்க, விக்கிரகங்கள் விழுந்து உடைந்து போனது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த பெட்டிக்கு முன்பாக தாவீது தன்னை தாழ்த்தி இருக்கிற பலத்தோடு தேவன் என்ன செய்யறானா, ஆராதிக்கிறது நம்ம வேதத்தில் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்போ அந்நிய ஜாதியார்கள் அந்த பெட்டியை என்ன செய்யறாங்களாம், தன்னுடைய தெய்வத்துக்கு சமமாக்குறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் அப்படி ஆக்கிறதுனால வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல அந்த ஜனங்களுக்குள்ளே சாவு உண்டானது, அவங்களுக்குள்ளே வாதை வெளிப்பட்டது, கொள்ளை நோய்கள் வெளிப்பட்டது, அவங்களுடைய சரீரங்களிலே பலவீனங்கள் வெளிப்பட்டது. அதனால் அந்த பெட்டியை அந்த இடத்திலிருந்து துரத்துவதற்காக அவங்க பிரயாசப்பட்டார்கள் அப்படின்னு வேதத்தை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. துணிகரமாக செய்யப்படுகிற காரியங்கள். அல்லேலூயா. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக அவங்க சொல்கிறாங்க, இந்த பெட்டிக்கு முன்பாக யார் நிற்க முடியும்னு கேட்குறாங்க. அது சர்வ வல்லவருடைய பெட்டியாச்சு, இந்த பெட்டிக்கு முன்பாக யார் நிற்க முடியும்னு கேட்குற அதே ஜனங்கள் தான் அதை கொண்டு எங்கே வைக்கிறாங்க, விற்கிற கோயிலுக்குள்ளே வைக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஒரு வார்த்தை அங்கே சொல்கிறாங்க, இங்கே வந்து மாறிச்சுக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே கொள்ளை நோய் உண்டானது. தேவன் அநேகரை அங்கே அடித்து போட்டார், அநேகரை அடித்து கொண்டு போட்டார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்க முடிகிறது. ஏன்னு சொன்னால், நம்முடைய தெய்வத்தை எந்த ஒரு தெய்வத்துக்கும் சமமாக்கக்கூடாது. என்னுடைய சின்ன வயதில் சொல்லுகிறது உண்டு, தெய்வம் எல்லாம் ஒன்று தான், நீங்கள் அப்படி ஆராதிக்கிறீங்க, நாங்கள் இப்படி, நீங்கள் அப்படி கும்பிட்றீங்க, நாங்கள் இப்படி கும்பிட்றோம். நான் ஆமான்னு சொன்னதுண்டு. அல்லேலூயா. அப்படி அல்ல. அல்லேலூயா. வேதமே சொல்லி இருக்கிறது, விக்கிரகத்துக்கு கண் இருந்தாலும் காணாது, மூக்கு இருந்தாலும் முகராது, மாய் இருந்தாலும் பேசாது, கால் இருந்தாலும் நடக்காது, அதெல்லாம் விக்கிரகம். அல்லேலூயா. அதை ஒருபோதும் நம்முடைய தெய்வத்துக்கு என்ன செய்யக்கூடாது, சமமாக்கக்கூடாது. அல்லேலூயா. இன்னும் ஆண்டு சொல்லி இருக்கிறாரு, வானத்தையும் பூமியை உண்டாக்காத தெய்வங்கள் பூமியில் இராதபடிக்கு அது அழித்து போடப்படும், அது நிறுவனமாக்கப்படும், பூமியில் இராதபடிக்கு நிறுவனமாக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னும் பாருங்க, எந்த ஒரு தெய்வமும்
இயேசு கிறிஸ்துவை போல ரத்தம் சிந்தவில்லை. அந்த தெய்வம் ரத்தம் கேட்கிறது. நம்முடைய தேவ ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு வட மாநிலங்களில் பாருங்க, மனுஷனை இறக்கமின்றி தலைகளை வெட்டி ரத்தத்தை கொண்டு அவங்க தெய்வத்தை முன்ன ஊத்துறாங்க. அநேக பிள்ளைகளை கொன்று அந்த தெய்வத்தை முன்ன கொண்டு வைக்கிறாங்க. வட மாநிலங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள். இடையிலே நியூஸில் ஒரு காரியத்தை பார்த்தோம். ஒரு மனுஷனுக்கு தலையை வெட்டி அந்த இரத்தத்தை அந்த காலி சிலைக்கு முன்பாக ஊற்றி வைத்து விட்டு அதுக்கு காலில் பிடிச்சி அப்படி கறக்குறாங்க. அந்த மனுஷனை அதை தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. சுற்றி நிற்கிறவங்க கையெல்லாம் அடித்து அங்கே ஆரவாரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு தெய்வம் கேட்குற காரியம் அல்ல. அங்கே ஒரு ஜீவன் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய ஜீவன் தான் கடைசியான மரணமாக இருக்கணும். அல்லேலூயா. என்னுடைய மரணம்தான் கடைசி மரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்கள் இன்றைக்கும் அறியாதபடியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய கண்கள் என்ன செய்யப்படுகிறது? குருடாக்கப்பட்டிருக்கிறது. இன்னுமாக அநேக காரியங்களை செய்கிறாங்க. அன்றைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? உடைகளை உடுத்தி வெளியே விட்டார். இன்றைக்கு வட மாநிலங்களை பார்த்தா நிர்வாண சாமிகள் பார்க்க முடியும். அவங்களையும் என்ன செய்கிறாங்களாம்? நிர்வாண சாமிகளை பார்த்தா அதை தெய்வம்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு முழம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்க யாரும் இல்லை. அதுக்கு மாறி என்ன செய்கிறாங்க? எதுவும் தெய்வம் தான் சொல்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்படியாக மனுஷன் அறியாமைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறான், மூட நம்பிக்கைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறான், மூடனாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அந்த மூடத்தனத்தை மாற்றும்படியாக தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் கடந்து வந்தார். அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனும் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும், தேவன் அறிவை பெற்றுக்கொள்ளணும் சொல்றாரு. ஒருவன் பேதையாக இருந்தால் அவனிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஒருவன் அறியாமல் இடத்துல வந்துச்சுனோ கற்றுக்கொள்ளணும்னு சொல்றாரு. ஆனால் அநேகர் கற்றுக்கொள்கிறதில் எனக்கு எல்லாம் என்ன செய்யும் தெரியும் என்று சொல்லி இருக்கிறதான அந்த நாட்களாக இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, அந்த ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு பரதீசில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனி என்ன செய்வேன்? புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணுமா? ஜெயிக்கணும், ஜெயம் கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம், யோவான் 19வது அதிகாரம் அதனுடைய 26வது வாசிங்க. அப்பொழுது இயேசு தமக்கு அன்பாயிருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, அதோ உன் மகன் என்றான். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது தன்னுடைய தாயாரை என்ன செய்கிறாராம்? ஒருவர் கையிலே கொடுத்து விட்டு போகிறார்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் மரித்து போகும் பொழுது அநேகர் சொல்லுகிறது உண்டு, எனக்கு நீ யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. என்னை விட்டுட்டு போயிட்டியே, என்னையும் கூட்டிக் கொண்டு போகக்கூடாதான்னு கேட்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு என்ன செய்தார்? வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்கிறாரா? ஒரு சொல்யூஷனை என்ன செய்கிறாரு? வைத்திருக்கிறார். இங்கே பாருங்க, நம்மை பாதுகாப்பதும் நம்மை வளர்ப்பதும் ஒரு மனுஷன் அல்ல. யாரு? ஒரு தெய்வம் இல்லையா? நம்மை உண்டாக்குனவர். நம்ம உண்டாக்குனவர் என்ன செய்யணுமா? நினைக்கணும். நம்மை சிருஷ்டித்தவரை என்ன செய்யணுமா? நாம் நினைக்கணும். அல்லேலூயா. பாருங்க, வேதத்தில் சொல்லப்படுகிறது, மனுஷன்தான் உணர்வு இல்லாமல் இருக்கிறான், ஆனால் பூமியில் இருக்கிற எல்லாமே என்ன செய்கிறது? கூப்பிடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அல்லேலூயா. மனுஷன்தான் என்ன செய்யறானா? ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறான். கழுதைதன் எஜமான் என்று என்ன அறியுமா? புல் தொட்டியை அறியும். அல்லேலூயா. மனுஷன் செய்கிறானா? இன்றைக்கு உணர்வு இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த இயேசு கிறிஸ்துவை அந்த இடத்துல ஒப்பு கொடுத்துட்டு போகிற பார்க்க முடிகிறது. யோவான் 13வது அதிகாரம் 23 பார்ப்போம். 23
அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுக்கு அன்பானவராயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். பாருங்க, போதும். அப்போ இயேசு கிறிஸ்துடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தது யாருன்னு கேட்டா யோவான் என்கிறதான சிஷ்யன். அல்லேலூயா. இயேசுவுக்கு அன்பாக இருந்ததான சிஷ்யன். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிறது இந்த யோவான் மாத்திரம்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த யோவான் எப்போதுமே தேவனிடத்தில் ரொம்ப அன்பு வைத்தனால மற்ற சிஷ்யர்கள் எல்லாம் கொஞ்சம் கேப் விட்டு தான் இருப்பாங்க. எப்படி? கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி தான் இருப்பாங்க. ஆனால் யோவான் அப்படி அல்ல. ரொம்ப தேவனை பக்கத்தில் வர்றது மாத்திரமல்ல, அவருக்கு மடியிலே சாய்ந்திருக்கிறது, அவருடைய மார்பிலே சாய்ந்திருக்கிறது. அப்படியாக இயேசு கிறிஸ்துவோடு அன்பாக இருக்கிறான். அதனால தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை இந்த உலகத்தில் தனிமையாக விட்டு போகாமல் என்ன செய்கிறாரு? அந்த சீஷனை கையில் என்ன செய்கிறாரு? என்னுடைய தாயை வளர்த்துவதற்கு உண்மையாக இவரால் மட்டும்தான் முடியும், இந்த உலகத்தில் இருக்கும்போது பாதுகாக்க இவரால் மட்டும் என்ன செய்யும் முடியும் என்று சொல்லி வைத்து போகிறார். அல்லேலூயா. அதே மாதிரி நாம் என்ன செய்யணுமா? தேவனிடத்தில் முதலாவதாக என்ன செய்யணுமா? அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணுமா? தேவனிடத்தில் அன்பு கூறணும். ஒரு வசனம் உண்டு, காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருந்தால் காணாத சகோதரன் எப்படி அன்பு கூறுவான்? எப்படி? காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருந்தால் காணாத சகோதரனுக்கு அன்பு கூறுவான். நம்ம என்ன செய்யணுமா? இப்படி எல்லாரும் இடத்துல செய்யணும், அன்பு கூறணும். உலகத்தில் ஒவ்வொரு மனுஷன் செய்யணுமா? அன்பு கூறணும். அன்பு கூறுவது மாத்திரமல்ல, அவங்களுக்காக என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் மாத்திரம் பரலோகத்து ராஜ்யத்துக்கு போனால் போதாது, இந்த உலகத்தில் ஒவ்வொரு எங்கே போகணும் சொல்லுங்க. நமக்கு மட்டும் இயேசு ரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு, நமக்கு வேண்டும் மட்டும் மரித்திருக்கிறாரு. யாருக்கெல்லாம் மரித்திருக்கிறாரு? இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும். அல்லேலூயா. எப்படி? சகல ஜாதி காண்டி சொல்றாரு, சகல ஜனங்களையும் சிஷ்யராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. அல்லேலூயா. அப்ப சகல ஜனங்களுக்கும் அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அநேகம் நினைக்கிறது நினைச்சுன்னா நம்ம மட்டும்தான் தேவனை ஆராதிக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை, அப்படி அல்ல. அல்லேலூயா. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்களாம்? அவங்க வள்ளி விலகி நிற்கிறாங்க. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, நாம் தேவன் அன்புக்குள்ளே கடந்து வந்து தேவன் வசனத்தை நேசிக்கணும், இயேசுவை நேசிக்கணும், நம்மை போல பிறரை நேசிக்கணுமா? நேசிக்கணும். அல்லேலூயா. அதனால தான் அந்த இடத்திலே அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது நான் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இன்னுமாக வாசிக்கலாம். 4வது வார்த்தை மத்தேயு 27வது அதிகாரம் அதனுடைய 46 வாசிக்கலாம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சப்தானா என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. அங்கே பாருங்க, அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். என்ன சொல்றாராம்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா. அவர் ஏன் அந்த இடத்துல அந்த வேதனை அந்த வார்த்தை உபயோகப்படுத்துகிறாருன்னு சொன்னால், அந்த வார்த்தை அவர் உபயோகப்படுத்த காரணம், அந்த இடத்துல அவருடைய வேதனை அவ்வளவு பெரிதாக இருந்தது. அல்லேலூயா. அவருக்கு வந்த அந்த வேதனை அவ்வளவு பெரிதான வேதனை. அந்த வேதனை அவரால் சகிக்கக்கூடாத வேதனையாக இருந்தது. அல்லேலூயா. அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனையாக இருந்தது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்படும் பொழுது, பல வருஷமாக கஷ்டப்படும் பொழுது போய் டாக்டர்கிட்ட சொல்லுவாங்க, எப்படியாவது ஒரு கருணை காட்டுங்கள், ஒரு விச ஊசியை நெஞ்சு போட்டு கொண்டு விடுங்கள், அவருடைய வேதனை செய்ய எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அநேகர் வேதனை தாங்கிக் கொள்ள முடியாமல் எங்கேயாவது விழுந்து செத்து போகிறாங்க. அல்லேலூயா. அப்படி தானே? அல்லேலூயா.
வேதத்தில் சொல்லப்படுகிறது, தேவன் யாரையும் திராணிக்கு மேலாக சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே அவன் சாகிறதுனால அவனுக்கு என்ன செய்யாது, தீர்வு ஆகிறதில்லை. அல்லேலூயா. பாருங்க, சத்ரக் மேஷக் ஆபேத்நேகோவை தூக்கி எங்கே போட்டாங்க? தீச்சுளையில் போட்டாங்க. அந்த இடத்த நின்றவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, சாப்டர் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அங்கே ஒரு மனுஷன் 2 மனுஷன் நிற்கல, அங்கே பல 1000 பேர் நிற்கிறாங்க. அல்லேலூயா. அந்த பல 1000 பேர் நினைச்சிருப்பாங்க, முடிஞ்சு போச்சு. அவங்க முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன வார்த்தையை இவங்க காதில் கேட்டவன் இவங்களையும் சொல்கிறாங்க, எங்களை அவர் தப்புவியாமல் போனாலும், அல்லேலூயா, தப்புவியாமல் போனாலும் இதை என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவ்வளவு பாடுகளை அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கொண்டு வந்த வேளையிலையும் அந்த வேதனைகள் அந்த இடத்தில் அவர் இறங்கி வந்தவரை பாதுகாத்தார். அல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை இறங்கி வந்து யார் பாதுகாக்கல? இதான் என்ன செய்யல? பாதுகாக்கல. அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? தேவனை என்ன செய்யக்கூடாது? மறுதலிக்கக்கூடாது. அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, அவனுடைய சரீரமெல்லாம் உருகுலைந்து போனது. மனைவி சொல்லுகிறார், இந்த வேதனையில் இருக்கிறத வரைக்கும் சாகிறதை மேலுண்டு சொன்னான். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், தேவனிடத்து நன்மைகளை பெற்றதாம் தீமைகளை பெற வேண்டாமோ என்று சொல்லி அந்த நேரத்திலேயும் அவர் தன்னை திடப்படுத்திக் கொள்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு காரியங்களையும் நம்மை திடப்படுத்தி கொண்டால், அநேக சொல்கிறது ஒன்று, நாளை காலத்தை விளக்கிய தெரிஞ்ச மாட்டோம், காண முடியாது, அந்த அளவுக்குள்ள பிரச்சனைகள் இருப்போம் இல்லை? அல்லேலூயா. அல்லேலூயா. நாளை காலத்தை நம்மளால் பார்க்க முடியாது, இருந்தால் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனால் அதிசயமாக என்ன செய்கிறார்? நம்மளை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை தாங்கி நடத்துவதற்காக அவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்திலே கைவிடப்பட்டிருக்கிறார். நாம் கைவிடப்படாமல் இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் என்ன செய்யப்படுகிறாரா? கைவிடப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. எபிரேயர் 5:7 வாசிங்க. எபிரேயர் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் விண்ணப்பம் பண்ணி தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு பட்ட பாடுகளினாலே தாம் பூரணனார் பின்பு நித்திய ரட்சிப்பை அடைய காரணராகி அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. இன்றைக்கு அநேகர் பிரச்சனை வரும் பொழுது என்ன செய்கிறாங்க? மறுதலிக்கிறாங்க. அல்லேலூயா. பிரச்சனை என்ன செய்கிறாங்க? மறுதலிக்கிறாங்க. பாடுகள் வரும்பொழுது என்ன செய்கிறாங்களாம்? மறுதலிக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த பாடுகள் அவர்களுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. ஆனால் அவங்க என்ன செய்கிறது இல்லை, அதிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த வயசான இடத்துல சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட என்ன இருக்கும்? ஞானம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அந்த அனுபவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவங்கள் பல பாடுகளையும் பல காரியங்களையும் பட்டு அனுபவித்திருக்கிறதுனால அவங்க நினச்சிவாங்களாம், அவங்களை அது ஒரு பெரியவரிடத்தில் நீங்கள் நினச்சிங்க ஒரு காரியத்தை கேளுங்க அப்படி சொல்லுவாங்க. அப்படி தானே? அல்லேலூயா. அந்த வசனத்திலையும் சொல்லப்பட்டுகிறது, ஒரு ராஜா என்ன செய்கிறானா, அந்த முதியவருடைய வார்த்தைகளை தள்ளி வாலிபரிடத்தில் என்ன செய்கிறாங்களாம்? ஆலோசனை கேட்குறாங்கிறாங்க. அல்லேலூயா. முதியோர் சொல்கிறாங்க, அப்படி செய்ய வேண்டாம், அப்படி அவங்களுக்கு பாரமான நுகத்தை சுமத்த வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
வாலிபர்கள் என்ன காரியத்தை அங்கே வைக்கிறாங்கன்னு சொன்னால், என் தகப்பனாருடைய சுண்டு விரலை பார்க்கலும் என்னுடைய இடுப்பை பார்க்கிற சுண்டு விரல் அதிக பாரமாக இருக்குன்னு சொல்லி அவங்களை என்ன செய்கிறாரு, கேவலப்படுத்துகிறார் இல்லை. அல்லேலூயா. அங்கே நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், அந்த ராஜாவை கல்லறிந்து கொண்டு போடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதே மாதிரி தான் இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ளணும். யாரிடத்துல இருந்து கற்றுக்கொள்ளணும்? யாரிடத்துல? தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. உட்கார்ந்து கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நான் உங்களை உயர்த்தும்படிக்கு என்னோட பலத்தை கருத்தை கணிச்சிங்க, அடங்கி இருங்க அப்படின்னு சொல்றாரு. நாம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை யோவான் 19 அதிகாரம் 28 வாசிக்கலாம். யோவான் 19:28. 19:28. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அவர் 5வதாக சிலுவையில் சொல்லுகிறதான வார்த்தை எப்படி இருக்கிறேன்? தாகமாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன தாகமாக இருக்கிறேன்? தண்ணீர் தாகம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன தாகம் என்று சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் குறித்து தான் ஒரு தாகம். அல்லேலூயா. இன்றைக்கி ஒவ்வொருக்கும் என்ன வேணும்? ஆத்ம தாகம் வேணும். அல்லேலூயா. அழிந்து போகிற ஜனங்களை குறித்து தாகம் வேணும். அல்லேலூயா. நான் மட்டும் பாதுகாத்து கொள்ளப்படணும், நான் மட்டும் பரலோக ராஜ்யத்தை போகணும்னு நினைக்கக்கூடாது. நாம் என்ன செய்யணுமா? ஒவ்வொரு ஜனங்களுக்காக என்ன செய்யணுமா? ஒவ்வொரு ஜனங்களுக்கு என்ன செய்யணுமா? நம்ம என்ன செய்யணுமா? கல்வாரி நம்ம ஒவ்வொரு ஜனங்களுக்கு என்ன செய்யணுமா? நாம் என்ன செய்யணும்? செபிக்கணும். ஒரு ஜனம் கூட நினச்சக்கூடாது, அழிந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அதை நமக்கு ஒரு தாகம் வேணும். அல்லேலூயா. பசியினால் வருகிற பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு இடத்துல ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுக்கும்பொழுது அவர் சொல்லுகிறார், எனக்கு இந்த ஆகாரம் அல்ல. அல்லேலூயா. என்ன ஆகாரம் அல்ல? நீங்கள் கொடுக்குற ஆகாரம் எங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேறு ஒரு ஆகாரம் ஒன்று சொல்கிறாரு. நீங்கள் அறியாத போஜனம் ஒன்று சொல்கிறாரு. அல்லேலூயா. அவர் அந்த இடத்துல பசியாக இருக்கிறேன்னு சொன்னோன்னு ஆகாரத்தை கொண்டு கொடுக்குறாங்க. அவர் சொல்கிறாரு, இந்த போஜனம் அல்ல எனக்கு வேண்டும், எனக்கு வேற ஒரு இணையுண்டு, வேற ஒரு ஆகாரம். அதுக்கு பேர் என்னது? அவர் எதற்கு அந்த உலகத்தில் வந்தார்? அவர் ஊழியத்தை செய்ய முடிய வந்தார்ல, ஜனங்களை மீட்க முடிய வந்தார்ல. அந்த இடத்துல ஒரு ஸ்திரீக்கு அவர் உபதேசம் பண்ணுகிறார். அவர் அந்த ஸ்திரீக்கு உபதேசம் பண்ணுகிறதை குறித்து தான் சொல்கிறாரு, நான் என்ன செய்கிறேன்? பசியாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய பசி என்னத்தை பசியாக இருக்கணும்? அழிந்து போகிற ஆத்மாக்களை விடுவிக்கிற பசியாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதற்கு நம்ம சாப்பிட்றோம்? எதுக்கு சாப்பிட்றோம் சொல்லுங்க? உயிர் வாழ சாப்பிட்றோம் இல்லை, அதை வேறு எதுக்கு சாப்பிட்றோமா? அல்லேலூயா. நம்ம சாப்பிட்டு விட்டு என்ன செய்யணும் சொல்லுங்கள்? தெம்பா என்ன செய்யணும்? உட்காந்து ஜெபம் பண்ணணும், நேர்காண்டி ஜெபம் பண்ணணும். அழிந்து போகிற ஜனங்களுக்காக, நமக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவருக்கு சொல்கிறாரு, தாகமாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் எதற்கு தாகமாக இருக்கிறான்னு சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள ஆத்மாக்களை குறித்து உண்டான ஒரு தாகம் அவருக்கு உண்டாயிற்று. அல்லேலூயா. அந்த ஆண்டு சொல்கிறாரு, யோவான் 7:37 சொல்லுகிறது, ஒருவன் தாகமாக இருந்தால், வாசிப்போம் 7:37. இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அல்லேலூயா.
அல்லேலூயா. அடுத்து 32 சொல்லியிருக்கிறது, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் என்று சொல்றாரு. அப்போ ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணிக்கொள்ளணும். எங்க பானம் பண்ணணும்? தேவனிடத்தில் பானம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவரிடத்தில் வந்தாதான் உண்மையான ஆகாரம் கிடைக்கும். அல்லேலூயா. உலகத்தில் போகிற என்ன ஆகாரம் கிடைக்கும்? மாம்சத்துக்கு தேவையான ஆகாரம் கிடைக்கும். ஆண்டவரிடத்தில் வந்தால் ஆவிக்குரிய ஆகாரங்கள் கிடைக்கும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு கூட்டம் ஜனங்கள் வந்தாங்க. அந்த ஜனங்கள் அவரை கிட்ட வந்தவுடனே அவர் என்ன செய்கிறாரு? அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்குறாரு. இந்த மக்களை தான் என்ன செய்யக்கூடாது? வெறுமையாட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி அப்பவும் மீனும் கொடுக்குறாரு. கொடுத்து எல்லாரும் திருப்தி அடைந்து முடிஞ்ச உடனே அவர் என்ன சொல்கிறாரு? அடுத்த ஆகாரத்தை கொடுக்குறாரு. முதல் ஆகாரம் என்னது? மாம்சத்துக்கான ஆகாரம். அடுத்து கொடுக்குற ஆகாரம் என்ன ஆகாரம்? ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்குறாரு. அந்த ஆகாரத்தை கொடுத்த உடனே அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, இது கடினமான உபதேசம், யார் நிலை நிற்க முடியும்? அப்படி எல்லாரும் பிடிந்து போனாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே அங்கே சொல்லுகிறார், நீங்கள் வசனத்தை கேட்க வரல, நீங்கள் எதுக்கு வந்தீங்க? சாப்பிட வந்திருக்கிறீங்கன்னு சொல்கிறார். வெளிப்படை சொல்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள் ஆவிக்கிற ஜீவிதத்துக்கான மண்ணாக்கு வரல, நீங்கள் மாம்சத்துக்கான ஆகாரத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. நமக்கு எது முக்கியம்? எது முக்கியம்? ஆவிக்குரிய என்ன வேணும்? சொல்லுங்க, சொல்லுங்க, என்ன வேணும்? ஆவிக்குரிய ஆகாரம் தேவையில்ல. ஆவிக்குரிய ஆகாரம் ஒரு மனுஷனுக்கு தேவை. வாசிப்போம், மத்தேயு 5:6 வாசிங்க. மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இப்படி அவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. நீதியின் மேல் பசிதாகம். அல்லேலூயா. அழிந்து போகிற ஆத்துமாக்கள் மேல் பசிதாகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆத்ம தாகம் தேவை. அதனால தான் ஆண்டு சொல்லியிருக்கிறாரு, நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் சொல்லுங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா. இன்னும் வாசிக்கலாம். ஆமோஸ் 8ஆவது அதிகாரம் அதனுடைய 12-13 வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடை திசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்து அதை கண்டடையாமற் போவார்கள். அந்நாளிலே சௌந்தரியம் உள்ள கன்னிகைகளும் பாலிபேரும் தாகத்தினால் சோர்ந்து போவார்கள். அல்லேலூயா. எதில் சோர்ந்து போவார்களாம்? வசனம் கிடைக்காத தாகத்தினால. அல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் போவாங்க. இதற்காக ஆண்டவர் அறிந்து கொள்ளும்படியாக. அவர்கள் அறிந்து கொள்ளாமல் சோர்ந்து போவாங்க. அதுதான் உண்மையான தாகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு தாகம் வேணும். வசனத்தை படிக்கணும் என்கிற தாகம் வேணும். அல்லேலூயா. வசனத்தை ஆராயணும்னு நமக்கு ஒரு தாகம் வேணும். அல்லேலூயா. வசனத்தை ஆராய என்ன உண்டாகும்? சொல்லுங்க. ஒரு மனுஷன் தண்ணி தாகம் எடுக்குது, தண்ணி கொடுக்கல. தண்ணி தாகம் ஒன்று கேட்குறான், கொடுக்கல. கொஞ்ச நேரம் கழியும் பொழுது எனக்கு நாம் என்ன செய்யும்? வரலாம் இல்லை எப்படி தானே? அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி கொடுக்காது என்ன செய்யும்? அந்த மனுஷன் என்ன செய்யும்? செத்துப்போம். இல்லை செத்து போட்டானே. தண்ணீர் குடித்தா கொஞ்ச நாள் ஜீவிக்கலாம், ஆகாரம் இல்லைன்னு சொன்னாலும். ஆனால் தண்ணி இல்லாமல் செய்ய முடியாது. சொல்லுங்க, ஜீவிக்க முடியாது. அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் ஜீவிக்கணும்னு சொன்னால் என்ன வேணும்? அவனுக்கு என்ன வேணும்? தேவனுடைய வசனம் வேணும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வசனம் இருந்தால் இந்த உலகத்துக்கு தப்பி பிழைக்கலாம். எப்படி பிழைக்கலாம்? இந்த உலகத்துக்கு தப்பி பிழைக்க முடியும்.
அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால் உலகத்தோடு சேர்ந்து நாம் சாக வேண்டியதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உலகத்தோடு சேர்ந்து சாகாதபடிக்கு நாம் என்ன செய்யணுமா? தேவனுடைய வார்த்தையின் மேல் என்ன செய்யணுமா? நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. நமக்கு எது மேலே தாகம் வேணும் சொல்லுங்க? நீதியின் மேலே, வசனத்துக்கு மேலே நமக்கு என்ன செய்யணும்? தாகம் வேணும். அல்லேலூயா. இன்னும் வாசிக்கலாம், அடுத்த வார்த்தை பார்க்கலாம். யோவான் 19:30. முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய ஜீவன் தன்னுடைய சரீரத்திலிருந்து போகிற நேரத்தில் சொல்லுகிறார், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி வாசிப்போம். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதனுடைய 17:4 வாசிப்போம். நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். அல்லேலூயா. இங்க பாருங்க, ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் அவர் என்ன பண்ணாரா? செய்து முடித்த. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த காரியங்களை செய்து முடித்தேன். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இதில் தொடங்கவே இல்லை. எப்படி சொல்லுங்க? நம்ம என்ன செய்திருக்கோம்? தொடங்கவே இல்லை. அல்லேலூயா. தொடக்கத்தில் நிற்கி, அப்படி தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த யோவான் 4:30 வாசிங்க. அவருடைய கிரியையை செய்து முடிப்பது என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அவருடைய கிரியை செய்து முடிப்பதே என் போஜனம். 2 தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போ நல்ல போராட்டத்தை போராடுறவங்களுக்கு ஆண்டு என்ன வைத்திருக்கிறாரா? நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 9 அதோட 24-25 பந்தய சாலையிலே ஓடுவர் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெற்றுக்கொள்வான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அல்லேலூயா. உலகத்தில் ஓடுறவங்க அழிவுள்ளதை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுறாங்க. அல்லேலூயா. உலகத்துக்கு தப்பி ஓடுறவங்க அழிவில்லாததை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுறாங்க. அல்லேலூயா. எப்படி? உலகத்துக்காக ஓடுறவங்க அழிவை பெற்றுக்கொள்ளும்படியாக, உலகத்துக்கு தப்பும்படியாக ஓடுகிறவங்க எதை பெற்றுக்கொள்கிறாங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இந்த பூமி அழிக்கப் போகிறேன், என்ன செய்? ஓடி ஒரு ஜீவனை காப்பாற்றிக்கொள், அந்த மலைக்கு நீ ஓடு அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அந்த நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில் இருந்து என்ன பெற்றுக்கொள்ளணும்? பலத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, ஆண்டவர் அவர் எல்லாம் செய்து முடிச்சாயிற்று. அவர் சொல்கிறாரு,
அவர் என்ன சொல்கிறாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அவர் எனக்கு கொடுத்த காரியங்களை நிறைவேற்றி இருக்கிறேன், எனக்கு நியமித்திருக்கிற காரியங்களை நான் செய்து முடித்திருக்கிறேன். அங்கே பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்கிறாரு. இதே போல் இங்கே சொல்லப்படுகிறது, நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளத்தக்க விதமாக என்ன செய்யணும்? ஓட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. அடுத்த வார்த்தை பார்ப்போம். ஆதியாகமம் அடுத்தது பார்ப்போம். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை யார் கையில் ஒப்பு கொடுத்தாரு? பிதாவை கையில் ஒப்பு கொடுத்தாரு. நம்முடைய ஜீவன் யார் கையில் ஒப்பு கொடுக்கணும்? இயேசப்பா கையில் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஜீவன் இயேசு கிறிஸ்து கையில் ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அது எப்போ தான் தெரியும் யார் கையில் ஒப்பு கொடுக்க போகிறோன்னு? கடைசி நேரத்தில் தெரியும். அல்லேலூயா. எப்போ தெரியும்? கடைசி நேரத்தில் தெரியும். அல்லேலூயா. அப்போ முடி பரியந்தவும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இந்த உலகத்தை விட்டு ஒரு மனுஷன் மாற்றப்படும் பொழுது தெரியும் அந்த மனுஷன் எங்கே போகிறான் அப்படின்னு. அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு கடைசி செகண்டில் தான் தெரியும் அந்த மனுஷன் பாதாளத்துக்கு போகிறான், நரகத்துக்கு, அந்த பரலோகத்துக்கு போகிறான்னு அந்த நேரத்துக்கு தெரியும். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அந்த ஜீவனை வரவேற்கும்படியாக ஆண்டு என்ன பண்ணுவார்? தன்னுடைய சேனைகளை அனுப்புவார்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நரகத்துக்கு போகிறாங்கன்னு சொன்னால் யார் வராது? ஈட்டிகளோடும் கம்புகளோடும் நம்மளை பிடிச்சி இழுத்து குத்தி கொண்டு போவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன விடுன்னு சொன்னால் நினைச்ச மாட்டாங்க, கேட்கப்பட்ட காரணம் என்னது? நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் முடிந்து போயிட்டு. அல்லேலூயா. அநேகர் சொல்கிறது உண்டு, நான் இத்தனை மணிக்கு சீக்கிரம் ஜீவனை என்னோட ஜீவன் ஆண்டு எடுக்கிறார் அப்படின்னு சொல்கிறது உண்டு. சொல்லி அநேகர் தன்னோட ஜீவனை கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. அநேகர் அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் என்னை கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிறவங்களும் உண்டு. அல்லேலூயா. அநேகர் அந்த கடைசி நேரங்களில் அங்கலாய்க்கிறது உண்டு. எனக்கு ஒரு வாய்ப்பை தாரும், எனக்கு ஒரு தருணத்தை தாரும்னு சொல்லி அங்கலாய்க்கிறவங்க உண்டு. அல்லேலூயா. நம்முடைய ஜீவன் யாரை கையில் ஒப்பு கொடுக்கணும்? தேவனுடைய கையில் ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய கையில் ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அவருக்காக ஜீவிக்கணும். யாருக்காக ஜீவிக்கணும்? ஆண்டவருக்காக ஜீவிக்கணும். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே நம்முடைய போஜனமாக மாறணும். அல்லேலூயா. யாருடைய சித்தத்தை? ஆண்டவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே அவருடைய போஜனமாக மாறணும். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு எதை சொல்லி இருக்கிறாரோ அந்த காரியத்தை செய்யணும். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் எனக்காக நியமித்திருக்கிற என்ன கிரீடம்? நீதியின் கிரீடம். அப்படிதானே? அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை பிதாவுடைய கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஜீவன் கடைசி நேரங்களில் யார் கையில் ஒப்பு கொடுக்கப்படணும்? தேவனுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கப்படணும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் கொஞ்ச நாட்கள் ஜீவிக்கிறோம். அந்த கொஞ்ச நாட்களில் ஆண்டவருக்காக ஜீவிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்காக ஆண்டவர் கைவேலை இல்லாமல் கட்டப்பட்டிருக்கிறதான அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நான் கடந்து போவோம். அது எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்படி நான் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆவியோட கருத்தை நீங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, நீ நல்லவர் அப்பா, நீ கிருபை உள்ளவர் ஆண்டவரே, நேற்றும் இன்றும் மாறாதவரே அப்பா. நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரே கல்வாரி சிலுவையிலே தேவன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சொன்னதான அந்த வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் ஒவ்வொருக்கு பிரயோஜனமாக மாறட்டும் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையிலே ஹல்லேலூயா நீர் வெளிப்படுத்திருந்தான அந்த வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா, அது ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நீர் உண்மை குறித்து சொல்லவில்லை, இந்த உலகத்தை குறித்து சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. இவர்கள் அறிந்து செய்யவில்லை, அறியாமல் செய்திருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டவர்கள், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி ஒப்பு கொடுத்தவர்கள் அறியாமல் செய்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்குள்ளே தேவனுடைய வசனம் இடம்பெறாதபடியினாலே, தேவனுடைய வார்த்தை இடம்பெறாதபடியினாலே அவர்கள் அறியாமல் செய்திருக்கிறார்கள்.
இருக்கிறார்கள். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நம்ம கற்றுத் தேர்வோம், தேவனுடைய வார்த்தையின்படியாக ஜீவிப்போம். தேவனுடைய வார்த்தையின்படியாக ஒரு மனுஷன் உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது அவனுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டாகும். அந்த பிரச்சனையிலிருந்தெல்லாம் தேவன் அவனை நீங்களாக்கி பாதுகாப்பா. அந்த மனுஷனை தேவன் நீங்களாக்கி பாதுகாப்பா. தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவங்களை இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. என் பாரங்களை சுமந்து கொண்ட அன்பு, கல்வாரி இயேசுவின் அன்பு, கல்வாரி இயேசுவின் அன்பு. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அன்பு, இந்த அன்பு ஈடு இணை இல்லாதது. இந்த அன்பு, இந்த அன்பு கள்ளங்கபடமில்லாதது. சிலுவையிலே வெற்றி சிறந்த அன்பு, சிலுவையிலே வெற்றி சிறந்த அன்பு. நான் செய்த பாவங்கள் எத்தனையோ, நான் செய்த துரோகங்கள் எத்தனையோ, அத்தனையும் மன்னித்த இயேசுவின் அன்பு, சிலுவையிலே வெளிப்பட்ட தேவ அன்பு. அத்தனையும் மன்னித்த இயேசுவின் அன்பு, சிலுவையிலே வெளிப்பட்ட தேவ அன்பு. இந்த அன்பு, இந்த அன்பு ஈடு இணை இல்லாதது. இந்த அன்பு, இந்த அன்பு கள்ளங்கபடமில்லாதது. சிலுவையிலே வெற்றி சிறந்த அன்பு, சிலுவையிலே வெற்றி சிறந்த அன்பு. கல்வாரி சிலுவையிலே 7 வார்த்தை நீர் எனக்காக பேசினது ஜீவ வார்த்தை. என்னையும் உருவாக்கிய தேவ வார்த்தை, அந்த வார்த்தையிலே கண்டேனே தேவ அன்பு. என்னையும் உருவாக்கிய தேவ வார்த்தை, அந்த வார்த்தையிலே கண்டேனே தேவ அன்பு. இந்த அன்பு, இந்த அன்பு ஈடு இணை இல்லாதது. இந்த அன்பு, இந்த அன்பு கள்ளங்கபடமில்லாதது. சிலுவையிலே வெற்றி சிறந்த அன்பு, சிலுவையிலே வெற்றி சிறந்த அன்பு, சிலுவையிலே வெற்றி சிறந்த அன்பு. என் பாவங்களை மன்னித்த அன்பு, என் பாடுகளை ஏற்றுக்கொண்ட அன்பு, என் பாரங்களை சுமந்து கொண்ட அன்பு. கல்வாரி இயேசுவின் அன்பு, கல்வாரி இயேசுவின் அன்பு. இந்த அன்பு, இந்த அன்பு ஈடு இணை இல்லாதது. இந்த அன்பு, இந்த அன்பு கள்ளங்கபடமில்லாதது. சிலுவையிலே வெற்றி சிறந்த அன்பு, சிலுவையிலே வெற்றி சிறந்த அன்பு. ஹல்லேலூயா. மிஞ்சம் மாறாத எங்கள் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவராக. நாங்கள் கேட்டதான் இந்த வார்த்தையின்படி ஆண்டவராக, ஆண்டவராக அப்பா நீர் எங்களுக்காக உடைய ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவராக. அப்பா அந்த வார்த்தைகள் ஆண்டவராக எங்களோட ஆவிக்கிற ஜீவிதங்களுக்கு பிரயோஜனமான அந்த வார்த்தைகள், எங்களோட ஆவிக்கிற ஜீவிதங்களுக்கு பிரயோஜனமான அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டிருக்கிறது ஆண்டவராக. அப்பா அது ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணமுடைய கடந்து சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவராக. ஆண்டு நாங்கள் ஆண்டவரை வேத வசனங்களை அறிந்து நாங்கள் எங்களை தெளிவுபடுத்தி கொள்ளட்டும் ஆண்டவரே. இன்னும் வேத வசனங்களிலே நாங்கள் வளரக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாருங்க ஆண்டவராக. தேவண்ட வார்த்தை எங்களுக்கு ஆகாரங்களாக மாறட்டும், தேவண்ட வார்த்தை எங்களுக்கு பூஜனமாக மாறட்டும், தேவண்ட வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும் ஆண்டவராக. தேவண்ட கரத்தில் எங்களை தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவராக. எல்லா பாவங்களை மாற்றுங்க,
எல்லா சாபங்களையும் மாற்றுங்க, எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்கப்பா. இந்த சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாங்க முடியாத நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இடத்துல நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகள், ஜெபங்கள் ஆண்டவரே, உபவாச கூட்டிகைகள் ஆண்டவரே, ஹல்லேலூயா, நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வருகிற ஒவ்வொருக்கு பிரயோஜனமாக, தேசத்துக்கு பிரயோஜனமாக ஆண்டது இது மாற தேவன் கிருபை செய்வீராக. எல்லா தடைகளை மாற்றுங்க, தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாகங்களை மறவாதே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.